வெற்றி இயக்குனரான டைரக்டர் அட்லி லாஸ்டா ஷாருக்கான வெற்றி ஜவான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்காப்புல. உலக அளவில் 1000 கோடி ரூபாய் வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் எல்லாமே அந்த படம் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து அவர் யாரு கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கடுத்து ரூமர்லாம் வந்துச்சு அல்லு அர்ஜுனுக்கு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து இன்னைக்கு காலையில அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம அல்லு அர்ஜுனும் அட்லியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேன் வேர்ல்டு படத்தை இப்போதைக்கு மேக் பண்ண போறாங்க. ஏற்கனவே எப்படி சொல்றதுன்னா, யாஷ் அவர்கள் பேன் வேர்ல்டு மூவியை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காப்புல டாக்ஸிக். அதை தொடர்ந்து இப்போ நம்ம அல்லு அர்ஜுனும் அட்லியும் இணைந்து இந்த பேன் வேர்ல்டு படத்தை பண்ண போறாங்க. அதில் குறிப்பாக இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேரலல் யூனிவர்ஸ் மூவியாமா. அதாவது அல்லு அர்ஜுன் வந்து டொயல் ரோலில் பண்ண போறாப்புல. இப்போ இதுக்கு எப்படி சொல்றதுன்னா, பூமியில் ஒரு அல்லு அர்ஜுன், அதே மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸ்ல இன்னொரு அல்லு அர்ஜுன். அங்க இருக்கிற வந்து ஃபேண்டசியா வேற மாதிரி இருப்பாப்புல. இப்போ அவெஞ்சர்ஸ் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கீழே வந்து பூமியில அயன் மேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அயன் மேன், சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க தானஸ் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான திரைப்படம். அதுல குறிப்பா அவெஞ்சர்ஸ், அவதார் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரம்மாண்டமான ஹாலிவுட் படத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண கம்பெனி தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண போறாங்க. ப்ரோமோவே அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க. அட பாவிகளா அப்படின்ற மாதிரி. அதுல குறிப்பா இந்த படத்துல கொரில்லா குரங்கெல்லாம் வரப்போதாமா, அந்த கொரில்லா குரங்கெல்லாம் பேச போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தமிழ் சினிமாவை, ஐ மீன் இந்தியன் சினிமாவையே வேற ஒரு ஜானருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த படத்தோடைய பட்ஜெட் இப்போதைக்கு பிக்ஸ் ஆயிருக்கிறது 700 கோடி. அது இன்னும் அதிகமாகும். ஏன்னா அட்லியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பட்ஜெட்டை இழுத்து விட்டுருவாப்புல. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இதுல இன்னொரு சர்ப்ரைஸா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குமே சம்பளம் இல்லை. அதாவது டைரக்டருக்கும் சம்பளம் கிடையாது, ஆக்டருக்கும் சம்பளம் கிடையாது. எல்லாருக்குமே ப்ராஃபிட் ஷேர் மட்டும்தான். அவங்களுடைய சம்பளம் எல்லாம் இந்த படத்துல முதலீடு பண்ண போறாங்க. அதாவது அல்லு அர்ஜுனுக்கு 30% ப்ராஃபிட் ஷேர் கொடுத்தாகணும். அட்லிக்கு 15%. அதாவது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி 1000 கோடி ரூபாய் வசூல் வருது, ஐ மீன் 1000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த 1000 கோடியில 300 கோடி ரூபாய் மட்டும் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு சம்பளமா கொடுத்தாகணும். இன்னொரு பக்கம் பார்த்தா 150 கோடி நம்ம அட்லிக்கு சம்பளம் கொடுக்கணும். இதுவே 1000 கோடியா இருந்துச்சுன்னா அப்படியே 2000 கோடி வசூல் வந்துருச்சு, ஐ மீன் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படியே டபுள் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் 2027 தீபாவளிக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் தீபாவளி அப்படின்றதே கொஞ்சம் டவுட்டு தான். படத்தோடைய ஒர்க் முடியலன்னா கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கிடையில் அந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கை எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ செதுக்கி தாறுமாறா ஒரு தக்காளி சோறான ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.